ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சேலம்க்கு பார்த்திங்கன்னா ஷாப்பிங் போகிறோம். வாங்க என்னெல்லாம் திங்ஸ் வாங்குறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். போகும்போது பார்த்திங்கன்னா பாலத்துக்கிட்ட வியூ நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபிலாம் எடுத்துக்கிட்டு போனோம். இங்கேருந்து போகும்போது பார்த்திங்கன்னா பாப்பா பார்க்குறதெல்லாம் பொம்மை, ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி பார்க்குறது எல்லாமே கேட்டுக்கிட்டே இருந்தா. அப்பா இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தா. சரிவா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டுருந்தோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்லாம் 150 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அப்புறமேட்டு பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போய் பார்த்தோம். அங்கே அவ்வளோ கலெக்ஷன் இல்லை. சரின்னு சொல்லிட்டு வேறு கடைக்கு போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அப்புறம் வேறு கடையில் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ட்ரெஸ் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு, அதுவும் பொட்டை பிள்ளைங்களுக்குலாம் சூப்பராக டிசைனாக அழகழகாக இருக்குது. எது எடுக்கிறது எதை விடுறதுனே தெரியல. அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கும் அதுக்கு மேலே இருக்குங்க. டிசைனாக இருக்குது. எது எடுக்கிறது எதை விடுறது எது வாங்குறது என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்புறமா செலக்ட் பண்ணி ஒன்று வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா செவ்வாப்பேட்டை தான் போனோம். அங்கே பார்த்திங்கன்னா பூண்டு, வெங்காயம்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா அந்த ஆயுத பூஜைக்கெலாம் டெக்கரேஷன் பண்ணுவோம்ல, அந்த திங்ஸு, அப்புறமேட்டு அந்த ஹோல்சேல் கடை, அப்புறம் இந்த வளையல் இது அந்த மாதிரிலாம் எக்கச்சக்கமாக இருக்குங்க செவ்வாப்பேட்டையில் கடை. நமக்கு வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எதாவது வேணும் வாங்கணும் அப்படின்னா பார்த்திங்கன்னா நம்ம செவ்வாப்பேட்டை போனால் வாங்கிக்கலாம். அப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு, பெரிய வெங்காயம் எல்லாம் வாங்கினோம். செவ்வாப்பேட்டையில் பார்த்திங்கன்னா நமக்கு ரேட்டும் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும், குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் லைஃப்பில் ஒரு காலத்தில் நம்ம மேலே ரொம்ப அன்பும் அக்கறையும் பாசமாகவும் இருந்துட்டு திடீர்னு பார்த்திங்கன்னா நம்பிக்கை துரோகி மாதிரி நமக்கு முதுகில் குத்துவாங்க, பச்சோந்தி மாதிரி பேசுவாங்க. அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் யாராவது இருக்காங்களா? அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்கள நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டுக்கு போகும்போது அப்படியே டிமார்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அங்கே கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியிருந்தது. அங்கே டிமார்ட் போனால் ரொம்ப கூட்டம்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு கூட்டமாக இருந்துச்சு. அங்கே போயிட்டு சரி அது வாங்கலாம் இது வாங்கலாம், நாங்கள் தேவையில்லாதெல்லாம் எதுவும் வாங்க வேணாம், தேவையானதை மட்டும் வாங்கிட்டு சீக்கிரம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ், டிமார்ட்டில் பார்த்திங்கன்னா ஆஃபரில் நிறையா போட்டிருந்தாங்க. நம்மளால் கரெக்டாக வீடியோ ஷூட் பண்ண முடியல. பாப்பாவை வச்சுக்கிட்டு ஒரு கையில் வீடியோ எடுத்துக்கிட்டு கரெக்டாக எதுவுமே இது பண்ண முடியல. அப்புறம் நிலக்கடலை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலக்கடலை வாங்கிட்டு அதை அப்படியே பேக்கிங் பண்ணிவிட்டு அடுத்த இது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். எதை வாங்குறது எதை எடுக்கிறதுனே தெரியல. பார்க்குறதெல்லாம் எடுக்கலான்னு தோணுச்சு. ஆனாலும் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நமக்கு தேவையானதை மட்டும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தேவையான திங்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு அப்புறம் ஸ்லிப்பர் எடுக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் பாப்பா பார்த்திங்கன்னா அவள் பார்க்குறது எல்லாமே கேட்குறா. எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கா. பாப்பாவுக்கு டாய்ஸ் வாங்கி கொடுத்தாலுமே அப்போ அந்த கொஞ்ச நேரம் தான் வச்சுருப்பா. வீட்டிலே பார்த்திங்கன்னா 2-3 மூட்டை இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ டாய்ஸ் இருக்குது. ஆனால் எடுத்து விளையாட மாட்டா. குப்பையாட்டெல்லாம் போட்டு வச்சுருப்பா. இப்போது வீடியோவில் பார்க்குற இந்த டாய்ஸ்லாம் என்னன்னே தெரியாது. அம்மா இது வேணும் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தா. அப்புறமேட்டு பாப்பாவுக்கு ஸ்லிப்பர் எடுக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம். குட்டீஸ்க்குலாம் அழகழகாக ஸ்லிப்பர்ஸ் இருக்குங்க. எந்த ஸ்லிப்பர் எடுக்கிறது அப்படின்னே தெரியல. குட்டி குட்டியாக க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்புறமேட்டு சரி ஹஸ்பண்ட் இருந்துட்டு தீபாவளிக்கு அந்த மாதிரி எடுத்துக்கலாம், எல்லாம் ஒட்டுக்கா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட்க்கு பார்க்குறதுக்கு போயிட்டாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு அப்புறமேட்டு பெரியவங்களுக்கு மென்ஸுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஸ்லிப்பர் கலெக்ஷன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க. அப்புறமேட்டு என் ஹஸ்பண்ட் போயிட்டு அவங்களுக்கு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சரி நான் எனக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த ஃபஸ்ட்டு ஒன்று அந்த பிங்க் கலரில் இருக்குல்ல அது போட்டு பார்த்தேன். அப்புறமேட்டு சரி வேறு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தேன், அது செட் ஆகலை. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு எடுக்கும்போதே நாமளும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கிளம்பிட்டோம். ஹஸ்பண்ட்க்கு பார்த்திங்கன்னா ஸ்லிப்பர் எடுத்துக்கிட்டு கிராசரி ஐட்டம் எதாவது வாங்குறதா இருந்துச்சுன்னா பார்த்து மறந்து போனதை வாங்கிட்டு கிளம்பலாம், டைம் வேறு ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அப்புறமேட்டு சரி பார்த்து வாங்கிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். எனக்கு அங்கேயும் அலைஞ்சிட்டு வரும் உடம்பு ஒரு மாதிரி டயர்டான மாதிரி ஆயிடுச்சுங்க. அதனால் பாப்பாவையும் ட்ராலியும் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. போகிற வழியில் அந்த லைட் வாங்கலாமான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டோம். கூட்டம் பார்த்திங்கன்னா போகும்போது ரொம்ப ரஷ்ஷாக அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போதெல்லாம் அந்த அளவுக்கு ஒன்றும் கூட்டமே இல்லை, ஓரளவுக்கு நார்மலாக தான் இருந்துச்சு.
பில் போடலான்னு சொல்லிட்டு ஒரு கவுண்டருக்கு போனோம். அங்கே பார்த்திங்கன்னா பில் போட்டுட்டு அந்த பில் போட்டையும் கூட பேசிக்கிட்டு ரொம்ப நேரம் பண்ணிகிட்டு இருந்தேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருந்த கவுண்டர் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. அதில் போயிட்டு பில் போட்டுட்ருந்தோம். பில் போட்டுட்டு ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா திங்ஸ் எல்லாம் ட்ராலியில் எடுத்து போட்டு அப்படியே கிளம்பிட்டோம். போகும்போது பார்த்திங்கன்னா கடலக்காய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கடலக்காய் வாங்கிட்டு போனோம். சேலம் வரும்போது அந்த அளவுக்கு ஒன்றும் டிராஃபிக் இல்லைங்க. போகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சு. அதுவும் ஈவினிங் டைம் 6 மணிக்கு மேலே அப்படிங்கிறதுனால வேலை முடிஞ்சிட்டு போகிறவங்கலாம் கிளம்புறதுனால அவ்வளோ டிராஃபிக்காக இருந்துச்சு. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.